ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி அண்ட் பியூட்டிஃபுல் ஐடியாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கான மேக்கப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சிங் மில்க் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம எதுக்காக கிளென்சிங் மில்க் போடுறோன்னா, முகத்தில் தேவையில்லாத அழுக்கு இல்லை அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பவுடர் போட்டுட்டு வந்திருக்கலாம். ஸோ கிளென்சிங் மில்க் போட்டு இப்படி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சர் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, டோனர் அல்லது ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸை அப்படியே லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிறணும். நான் இவங்களுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஃபேஸில், நெக்கில், எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியாச்சு. இப்போது இவங்களுக்கு இவங்க சடங்கு ஃபங்க்ஷன் தான். ஸோ சின்ன பொண்ணாக தான் இருக்கிறாங்க. அதனால் ப்ரைமர் இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணலை. டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போயிட்டேன். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்மி நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து காம்பேக்ட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப்புக்கு ஐ ப்ரைமர் அல்லது கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இவங்களுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் ஐ ஷேடோ போடும்போது அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போது ஃபேஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஐ ஷேடோ எடுத்து ஐப்ரோவுக்கு கீழே ஒரு லைன் மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஐ ஷேடோவும் ஐப்ரோவும் நல்லா தனி லுக்கில் நல்லா தெரியும். இந்த ஒயிட் லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டார்க் கலராக எடுத்து நான் இவங்களுக்கு மெரூன் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த மெரூன் கலர் எடுத்து நல்லா ஐபாலுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து இவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான 2 கலரில் ஐ ஷேடோ கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் சென்டரில் ஐ பால் மேலே கோல்டு ஷிம்மர் டஸ்ட் அதையும் வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து காஜல், ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் கொடுத்துக்கணும்.
ஃபைனலாக லிப் மேக்கப் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நோவா கோல்டு அப்படிங்கிற ஹேர் ஸ்ப்ரே நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணேன். இந்த ஹேர் ஸ்டைலில் என்னால் ரொம்ப தெளிவாக வீடியோ எடுக்க முடியல. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் டுட்டோரியல் உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நிறையா ஹேர் கேர் டிப்ஸ், நிறையா ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். பெல் ஐக்கானோட சேர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து ஒரு லைக் கமெண்ட் எதுவுமே கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள்.